ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இவங்களை பார்த்தா EVZ H3C கேமரா. இது வந்து ஒரு புல்லட் கேமரா, வாட்டர் ப்ரூஃப் உள்ள கேமரா. இது வந்து 2K ரிசால்யூஷன் இருக்குது, கலர் விஷன் இருக்குது, 2-வே டாக்கிங் பேக் இருக்குது. இங்கேயும் பேசிக்கலாம், கேமராமேனுக்கு பேசிக்கலாம், நம்ம ஃபோன்லேயும் பேசிக்கலாம். அப்புறம் ஏஐ ப்ரொடெக்ஷன் இருக்குது, அப்புறம் ஆக்டிவேட் டிஃபென்சஸ் இருக்குது, அலாம் சிஸ்டம்லாம் இருக்குது. இதில் 512 GB வரைக்கும் நம்ம வந்து SD கார்டு இன்க்ளூட் பண்ணலாம். இதில் இன்னொன்று க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனால் வந்து 30 days இந்தமாரி தான் பாய்க்க முடியும். மற்றபடி இந்த கேமரா செம்மையான ஒரு கேமரா. வீட்டுக்கு போட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நைட் விஷனுக்கு நைட் டைம்லாம் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக லைட்டிங் ஆன் ஆகிக்கும். ஆள் யாராச்சும் வந்துச்சுன்னா அவங்களோட கேப்சரிங் வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. மற்றபடி இந்த கேமராவில் வந்துட்டு மெயினாக இந்த கேமரா போட்டுறது வந்துட்டு அவுட்டோரில் தான் மெயினாக போட்டுவாங்க. ஏன்னா வந்து அவுட்டோர் வந்து திடீர்னு மழை தண்ணி இந்தமாரிலாம் பட்டுச்சுன்னா இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப்னால இதெல்லாம் வந்து ரொம்ப தான் பண்ணும். வெயிலுக்கும் இது ரொம்ப தான் பண்ணும், ஒரு பிரச்சனை இருக்காது. செம்ம ஒரு கேமரா. கலர் விஷன்லாம் இருக்குது. மற்றபடி இது ஒரு ஒயர்லெஸ் கேமரா. இந்த ஒயர்லெஸ் கேமரா நீங்கள் வீட்டுக்கு வெளியே போடுனீங்க, இது ஒன்று மட்டும் வச்சிங்க. இதுக்கு தகுந்தபடி ஒரு பவர் சப்ளை ஒன்று வச்சிங்க. பவர் சப்ளை நான் வந்து இந்த கேமராவுக்கு வந்து 12 volt 5 ampere வந்து கொடுக்குறேன். ஏன் இந்த பவர் சப்ளை நம்ம ஏன்னா இதுலேயே சார்ஜர் அடாப்டர் இருக்குது, இதுலேயே கொடுப்பாங்க. ஆனால் நான் ஏன் இது போட்டுறேன்னா, ஏன்னா வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியே போட்டுனீங்கன்னா அந்த 3 pin பிளாக் வந்து நீங்கள் வந்து பாக்ஸில் வச்சு போட்டுறீங்க. அது 4 pin ஓவர் ஹீட்டிங் ஆச்சுன்னா கேமராவுக்கு டேமேஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே இந்த பவர் சப்ளை இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வயரிங் மட்டும் எடுத்துகிட்டு ஏசி கரண்ட் இதில் கொடுத்துட்டு டிசியோட கரண்ட்டை கேமரா கொடுத்துங்க. ஸோ சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அவ்வளோ ஹீட்டிங் ஆகாது. இது வந்து வீட்டுக்குள்ளேயே ப்ரொடெக்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டரை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறது. ஏன்னா மழை தண்ணிலாம் போச்சுன்னா அந்த கரண்ட்டில் படிச்சுன்னா கொஞ்சம் ட்ரிப் ஆகும், இந்தமாரி கரண்ட் இஷ்யூலாம் கொஞ்சம் வரும். ஸோ நீங்கள் இது போட்டுருக்கீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் வீட்டில். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது மட்டும் ஆஃப் பண்ணிங்கன்னா கேமரா ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். மெயினாக வந்து இது போட்ட மாட்டாங்க நிறைய பேர் போட்டால் இதோட அடாப்டர் மட்டும் தான் போட்டுவாங்க. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த பவர் சப்ளை நீங்கள் போட்டுனா உங்களுக்கு வீட்டுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். EVZ கேமரா வாங்க, H3C கேமராவை வெளியே போட்டுங்க, சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. தேங்க்யூ காய்ஸ்.